வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே நாடகத்தில் நுழைஞ்சு பின்னாளில் தான் சினிமாவுக்கு வந்தவங்க. எம்ஜிஆர் 10 வருடங்களாக சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து ராஜகுமாரின்ற படத்தின் மூலமாக தான் ஹீரோவாக நடித்தாங்க. ஆனால் சிவாஜியோ பராசக்திங்கிற முதல் படத்திலேயே ஹீரோவாக நடித்தாங்க. எம்ஜிஆர் ஆக்ஷன் படத்தில் நடித்தாங்கன்னா சிவாஜி சென்டிமெண்ட் காட்சிகளில் நடிப்பாங்க. எம்ஜிஆருக்கு சண்டை காட்சிகள்னால் சிவாஜிக்கு நடிப்பு என சினிமாவில் மாறிடுச்சு. சிவாஜிக்குன்னு தனி ரசிகர்களும் எம்ஜிஆருக்குன்னு தனி ரசிகர்களும் உருவானாங்க. சிவாஜியோட நடிப்பை எம்ஜிஆர் எப்போயுமே புகழ்ந்து பேசுவாங்க. அதே போல் எம்ஜிஆர் தான் ரொம்பவும் மரியாதையாக அண்ணன் தான் கூப்பிடுவாங்க சிவாஜி அவர்கள். சினிமாவில் போட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள எந்த மோதலுமே இருந்ததில்லை. ஆனால் அரசியலில் அந்த மோதல் வந்துச்சு. 2 பேருமே வெவ்வேறு கட்சிகளை ஆதரித்தாங்க. பொது மேடைகளில் ஒருவரை தாக்கி பேசிக்கிட்டாங்க. ஆனால் அது தேவையில்லாத ஒன்றுன்னு எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி சிவாஜியே உணர்ந்திருக்காரு. இதை ஒரு மேடையில் அவர் பேசியும் இருக்கார். இங்கே 2 பேர்த்தையுமே அரசியல் பிரித்து விட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் உடல்நலம் குறைஞ்சி அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது அங்கே போய் அவரோட உடல்நலம் விசாரிக்க போயிருந்தாங்க சிவாஜி அவர்கள். அப்போது சிவாஜியை பார்த்து, உன்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகிறேன், நான் வீட்டுக்கு வந்த பின் என்னை பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் மறைந்து விட்டார். எனவே சிவாஜி கிட்ட எம்ஜிஆர் எந்த பொறுப்பை ஒப்படைக்க விரும்பினார் என்பது மண்ணுக்குள் ஒரு புதைந்த ரகசியமாகவே போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.